என்னங்க மியர் ஷியர் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன வித்தியாசம்? ஓகே, ஷியர் அப்படின்னா பெரிய பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா, இல்லைன்னா முழுக்க முழுக்க அப்படின்லாம் சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம், டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் நம்ம ஷியர் யூஸ் பண்ணலாம். இந்த மியர்ன்றது அப்படியே ஆப்போசிட் ஷியருக்கு. வெறும் சொற்பமான சின்ன குட்டி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம வந்து மியர் யூஸ் பண்ணலாம். வெரி குட் வெரி குட். சோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற விதமா சில தமிழ் சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அதை நான் ஒண்ணா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்லி ஷியர் இல்ல மியர் அப்படின்ற வார்த்தைகளை வச்சு நீங்க எனக்கு சொல்லிக்கினே வரணும். வரீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல்ல, பார்க்குக்கு நடுவுல என் கார் கீயை கண்டுபிடிச்சது உண்மையிலேயே லக்குனா. அதாவது முழுக்க முழுக்க லக்குனா. எங்க இதுக்கு சொல்லுங்க. It was sheer luck that I found my car key in the middle of the park. Very good. சரியா? அடுத்தது, உண்மையாவே மன உறுதியால தான் அவன் ரேஸ்ல ஜெயிச்சான். அதாவது முழுக்க 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 மன உறுதியினால தான். எஸ். ஓகே, he won the race through sheer willpower. வெரி குட். சரியா? அடுத்தது, எனக்கு முழு சாப்பாடு வேணாம், வெறும் ஸ்நாக்ஸ் போதும், டின்னர் வரைக்கும், அதாவது ராத்திரி வரைக்கும் சமாளிச்சிருவேன். எங்க இதுக்கு வந்து I don't need a full meal. A mere snack will keep me going until dinner. எப்படி சொல்லலாம்? வெரி குட். சரியா? அடுத்தது, நாயோடைய பெரிய சைஸை பார்த்தே பசங்க பயந்துட்டாங்க. இதுக்கு The kids were terrified by the sheer size of the dog. இப்படி சொல்லலாம். வெரி குட். இப்போ இந்த இடத்துல ஷியருக்கு பதிலா மியர் போடலாமா? போடக்கூடாது. Why? ஏன்னா இந்த சென்டென்ஸ் முழுக்க முழுக்க நாயினுடைய பெரிய சைஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. சரி, அதனால நம்ம ஷியர் தான் போட்டாகணும். சரி, இப்போ இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் மாத்தி சொன்னா மியர் போடலாம். எப்படி? The mere thought of the dog scared the kids. அதாவது நாயை பத்தின ஒரு சின்ன சிந்தனை கூட அந்த பசங்களை பெரிய அளவுல பயமுறுத்திடுது அப்படின்ட்டு. ஸோ மியர்னுடைய செகண்டரி மீனிங் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் பெரிய இம்பாக்டை கொடுக்குது. அந்த சென்ஸ்ல சொல்லும்போது மியர் யூஸ் பண்ணலாம். வெரி குட் வெரி குட். சரியா? அடுத்தது, அவர் இப்போதான் பழக ஆரம்பிச்சிருக்காரு, அதனால அவருடைய தவறுகளை பொறுத்துக்கோங்க. இதுக்கு ஓகே, இப்போதான் பழக ஆரம்பிச்சிருக்காரு. He is a mere beginner. So please be patient with his mistakes. எப்படி சொல்லலாம்? வெரி குட். சரியா? அடுத்தது, அந்த புடவை முழுக்க முழுக்க பட்டால ஆனது. இதுக்கு இது கண்டிப்பா ஷியரை வச்சு தான் வரும். The saree is made of sheer silk. வெரி குட். சரியா? அடுத்தது, அவன் இன்டர்வியூல தோத்தது பேட் லக்னால இல்ல, முழுக்க முழுக்க திறமை இல்லாததனால. இதுக்கு வந்து he failed the interview not because of bad luck but because of sheer incompetence. முழுக்க முழுக்க incompetence. வெரி குட். சரியா? அடுத்தது, கடற்கரையில இருந்து பார்க்கும்போது அந்த கப்பல் வெறும் ஒரு புள்ளியா குட்டியா தெரிஞ்சது. இதுக்கு வந்து the ship seemed tiny, a mere dot from the seashore. அப்படி சொல்லலாம். சரியா? அடுத்தது, என் இன்பாக்ஸ்ல குவிஞ்சிருந்த இமெயில்ஸை பார்த்து இவ்வளவா அப்படின்னு நான் திணறி போனேன். இதுக்கு ஓகே, I was awed by the sheer volume of emails in my inbox. குட். இந்த awed அப்படின்னா overwhelmed, அதாவது திணறி போறது. அதுதான். வெரி குட். அடுத்தது, 4 மணி நேரம் எழுதி முடிக்க வேண்டிய எக்ஸாமை வெறும் 2 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். ஓகே, it took a mere 2 hours to finish the exam that was supposed to take 4 hours. குட். சரியா? அடுத்தது, அந்த உயரமான கட்டடத்துக்கு முன்னாடி நிக்கும்போது அதனுடைய பிரம்மாண்ட அளவுக்கு முன்னால நான் ரொம்ப குட்டியா ஃபீல் பண்ணேன். இதுக்கு standing in front of that tall building, I felt tiny against its sheer size. குட். சரியா? அடுத்தது, செலவை பத்தி எல்லாம் கவலை வேணாம், போன வருஷம் நாம செலவு செஞ்சதை கம்பேர் பண்ணும்போது இது சொற்பமான அமௌண்ட், அதாவது சின்ன அமௌண்ட். Don't worry about the cost.
It's mere peanuts compared to what we spent last year. கரெக்ட்டுங்க. ஆனா ஏன் இந்த இடத்துல பீனட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க? அதாவது பணத்தை பத்தி சொல்லும்போது பீனட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப சொற்பமான தொகை அப்படின்னு அர்த்தம். வெரி குட் வெரி குட். சரியா, அடுத்தது அவன் நடிப்பு ரொம்ப அட்டகாசமா இருந்தது. அது பார்வையாளர்களை வியக்க வச்சு சைலண்ட் ஆக்கிடுச்சு. Okay. Her performance was sheer excellence, leaving the audience in stunned silence. வெரி குட் வெரி குட். சரியா, அடுத்தது அந்த செய்தி எந்தவித ஆதாரமும் இல்லாம வெறும் வதந்திகளால் ஆனது, அதாவது வந்தது. Okay. இதுக்கு the news was based on mere gossip with no evidence to back it up. வெரி குட். சரியா, கடைசியா ட்ரெயின் வெறும் 10 நிமிஷம் தாங்க தாமதம். இதுக்கு இது வந்து the train was delayed by a mere 10 minutes அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் வெரி குட். சூப்பரா சொல்லிட்டீங்க. சோ இதெல்லாம் தான் மியரையும் ஷேரையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். சூப்பர். சோ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இதனுடைய வித்தியாசம் என்னன்றது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் bye friends.